குரூப் டி எக்ஸாமுக்காக நம்ம ஒரு சயின்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து என்ன மாதிரிலாம் ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டரா வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அதுல கெமிஸ்ட்ரியில இது வரைக்கும் பீரியாடிக் டேபிள் வரை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன் சொல்றேன்னா ஆல்ரெடி இது ரிலேட்டடா 2 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இதை நான் பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணி அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோலுமே கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எதுக்காகனா என்னோட ஸ்டூடெண்ட் வந்து சும்மா ரேண்டமா வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் பண்ணக்கூடாது. ஒரு டாபிக் எடுக்கிறோம் மேம், அந்த டாபிக்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அதை நான் என்ன பண்ணணும்னா நீங்க லேர்ன் பண்ணணும். அதோ வச்சு என்ன பண்ணுங்கன்னா ஃபண்டமெண்டல் வந்து என்னன்னா ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுங்க. 1க்கு 2 3 வாட்டி என்ன பண்ணுங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்க. நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சும்மா ஏதோ ரேண்டமா படிக்கிற மாதிரி படிச்சோன்னு வச்சுக்கலாம், ஒரு வந்து கிரிப்பு கிடைக்காது. ஸோ அதனாலதான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்ப அடுத்த டாபிக் வந்து இந்த மெட்டல் அண்ட் நான் மெட்டல் இருக்கு பாத்தீங்களா, உலோகங்கள் மற்றும் அலோகங்கள். இது ரிலேட்டடா எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். சரி, மெட்டல் நான் மெட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் கொஸ்டின் வந்து பாருங்களேன். அல்லோட்ரோப் ஆஃப் விச் நான் மெட்டல் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு இருக்கா. எந்த உலோகம் அல்லாத, உலோகம் அல்லாதன்னு சொல்லலாம், இல்ல அலோகம் டைரக்டா சொல்லலாம். அல்லோட்ரோப் மின்சாரத்தை கடத்துகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. மேல கொஸ்டினே எந்த டேட்ல நான் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் ஆல்சோ இந்த கிளாஸுக்கான பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணிய வாய்ப்பு இருக்கும், அதுல நான் அட்டாச் பண்ணிடுறேன். எதுக்காகனா இந்த கொஸ்டின் நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த நம்ம சேனலுக்கான லிங்க்குமே இந்த வீடியோல நான் அட்டாச் பண்றேன். நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக நான் வந்து இந்த இடத்துல அந்த டேட் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, ரயில்வேல அதிகமான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. நீங்க என்டிபிசி எக்ஸாம் எடுத்துக்கலாம், ஏஎல்பி எக்ஸாம், டெக்னீஷியன், ஆர்பிஎஃப் ஓட எஸ்ஐ, கான்ஸ்டபிள், இந்த மாதிரி எக்கச்சக்க வந்து எக்ஸாம் இருக்கு. எல்லாருக்கும் வந்து என்னன்னா, அதாவது எல்லா எக்ஸாமுக்கும் ஒரே மாதிரி பேட்டர்ன் இருக்காது. என்டிபிசி கிராஜுவேட் லெவல்னா அவங்க கேட்கிற கேள்வி வந்து டிகிரி லெவல்ல இருக்கும். பட் குரூப் டி வந்து 10th லெவல். ஸோ அதனால நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். தேவையில்லாம போயிட்டு அந்த என்டிபிசி கொஸ்டின் பார்த்து அதுல எந்த மாதிரி கேட்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. குரூப் டில என்ன கேட்கறாங்க, எந்த டாபிக்கை ஃபோக்கஸ் பண்றாங்க, அதை நீங்க வந்து ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி லேர்ன் பண்ணாதான் என்னன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட கேட்கறது, சார் நான் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட எல்லா ரயில்வே கொஸ்டினையும் பார்க்கணுமா, இல்ல குரூப் டி மட்டும் பார்க்கணுமான்னு கேட்கறாங்க. குரூப் டி மட்டும் பாருங்க, போதுமானதா இருக்கும். கொஸ்டின் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய இருக்கும். சிம்பிளா என்ன பண்ணுங்கன்னா டாபிக் எடுங்க, அதை கொஸ்டின் பாருங்க, ஃபண்டமெண்டல ரிவிஷன் பண்ணுங்க. ஃபண்டமெண்டல 10 வாட்டி 15 வாட்டி ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு என்ன கை கொடுக்கும். சரி, நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணணும்னா 2 கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு நான் மெட்டல் பத்தி நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். இன்னொன்னு அல்லோட்ரோப் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இது என்னன்னு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த கொஸ்டின் உங்களால கையே வைக்க முடியும். ஒன்றும் கிடையாது. நான் மெட்டல் என்ன, தமிழ்ல வந்து அலோகம் அப்படின்னு சொல்லுவோம். எதெல்லாம் வந்து எந்த தனிமம்லாம் வந்து மெட்டலோட ப்ராப்பர்ட்டி இல்லாம இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா நான் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மெட்டல் பீரியாடிக் டேபிள் எந்த சைடுல இருக்குன்னா ரைட் சைடுல இருக்குன்னு சொல்லுவாங்க, வலது பக்கம். அதாவது இங்க பாருங்களேன், இந்த சைடு இருக்கா நான் மெட்டல் வந்து இதெல்லாமே வந்து நான் மெட்டல், எக்ஸப்ட் இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன் இருக்கும். மெட்டல் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கு. இதை ஏன் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்றேன்னா இதையுமே ஒரு ஸ்டேட்மெண்டா வச்சு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனாலதான் சொன்னேன். மெட்டல் எந்த சைடு இருக்கு, நான் மெட்டல் எந்த சைடு இருக்கு, மெட்டலாய்டு வந்து எந்த சைடு இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா வந்து நான் ரீக்ரியேட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து என்ன பார்த்துருக்கணும், நான் மெட்டல் அப்படின்னு என்ன பார்த்துட்டோம், அந்த நான் மெட்டல் எந்த சைடு இருக்குன்னு பார்த்துட்டோம். அதுல வந்து சில எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு வச்சுக்கலாம், கார்பன், சல்ஃபர், ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன். அதையும் பார்த்தலாம். இங்க இருக்கு பாருங்க, கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், அதே மாதிரி சல்ஃபர், பாஸ்பரஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னா நான் மெட்டலுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இப்ப ஆப்ஷன் வாங்க. ஆப்ஷன்ல சல்ஃபர், பாஸ்பரஸ், கார்பன், ஆக்சிஜன் நாலுமே என்னன்னா நான் மெட்டல் தான். இந்த நாலுல எது வந்து அல்லோட்ரோப்பா இருக்கணும், அந்த அல்லோட்ரோப் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடியதா இருக்கணும், அது இதுன்னு கேட்டிருக்காங்களா. இப்ப அந்த அல்லோட்ரோப்பை நம்ம எங்க லேர்ன் பண்ணுவோம்னா மெட்டல் நான் மெட்டல் வந்து அந்த ஃபண்டமெண்டல் டாபிக் லேர்ன் பண்ணும்போது அடுத்த டாபிக்கா இருக்கிற கார்பனோட அல்லோட்ரோப் வந்து லேர்ன் பண்ணும். அல்லோட்ரோப்னா ஒண்ணும் கிடையாது, புற வேற்றுமைகள் சொல்லிட்டு வந்து தமிழ்ல வந்து சொல்லுவோம். அதாவது ஒரு கார்பன் இருக்குன்னு வச்சுக்கலாம், கம்ப்ளீட்டா கார்பன் மட்டும்தான் வந்து இருக்கும். அது வெவ்வேறு வடிவங்கள்ல டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல, அதாவது சேமான பிசிக்கல் ஸ்டேட் தான், ஒரு கல்லு மாதிரி இருக்கும். பட் அது வெவ்வேறு வடிவங்கள்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அதான் என்ன சொல்லுவாங்கன்னா புற வேற்றுமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெஸ்ட் வந்து என்னன்னா கார்பன், ஏன்னா கார்பன் தான் நிறைய புற வேற்றுமைகள் வந்து உருவாக்கக்கூடியது. அதுல பார்த்தோம்னு வச்சுக்கலாம், கிராஃபைட்டு, டைமண்டு, புல்லிரினு, அதே மாதிரி வந்து கிராஃபீன், இதெல்லாமே வந்து பெஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா கார்பனோட அல்லோட்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது வந்து கம்பேர் பண்ணி லேர்ன் பண்ணியிருப்போம். அதுல என்ன அப்படின்னா நல்லா கவனியும், இந்த ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்களேன். இதுல கிராஃபின் இருக்கு பாத்தீங்களா,
கிராஃபின் என்ன சொல்லணும், குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சுதான் என்ன பண்ண போறோம்னா இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். அதாவது என்ன, கார்பனோடு அல்லோட்ரோப் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணக்கூடியது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். எதுக்காக நான் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, ஓகே ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதுல என்ன வந்து என்னன்னா கான்செப்ட் இருக்கு, அதை நான் கிளாரிட்டியா சொல்லும் போது என்னன்னா உங்களால கனெக்ட் பண்ணி வந்து லேர்ன் பண்ண முடியும். எந்த மாதிரி இதுல வந்து ஏரியால கொஸ்டின் கேட்கறாங்க. இப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணா, ஓகே நான் மட்டும்லாம் என்னன்னு வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க, அதுல இருக்க இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எல்லாத்தையுமே வந்து ரிவிஷன் பண்ணீங்க. அதே மாதிரி கார்பனோட அல்லோட்ரோப் என்ன, அந்த அல்லோட்ரோப்ல என்னெல்லாம் இருக்கு, அதுக்கான ப்ராப்பர்ட்டி என்ன, இதெல்லாமே என்ன பண்ணுன்னா நீங்க வந்து லேர்ன் பண்ணணும். அதனாலதான் இதெல்லாம் சொல்றேன். எல்லாத்தையும் நான் ப்ராப்பரா வந்து கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரியோட டாபிக்ல வந்து டீச் பண்ணிதான். இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கான சோர்ஸ் வந்து என்சிஆர்டி தான். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து என்சிஆர்டி ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதை வச்சுதான் வந்து டீச் பண்ணிதான். அதனாலதான். சரி, அடுத்து வாங்க. செகண்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன் when சோடியம் மெட்டல் ரியாக்ட் வித் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சோடியம் உலோகம் தண்ணீருடன் வினைபுரியும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நிறைய ஆஸ்பிரண்ட் இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே என்ன ஏதோ மெட்டல்னு சொல்றாங்க, அது வாட்டரோட வந்து ரியாக்ட் ஆகுது, இதெல்லாம் எங்க இருந்து தான் அந்த கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னு டவுட் வரும்ல. அதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்றேன். அதாவது இதுவுமே என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்ல எக்ஸாக்ட்லி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காது. என்ன லேர்ன் பண்ணுவோம்னா, இப்ப மெட்டல் இருக்குன்னு வச்சுக்கலாம். மெட்டலோட பேசிக்கா நம்ம லேர்ன் பண்ணும்போது, அதாவது மெட்டல்னா என்னன்னு பார்ப்போம். அதோட பிசிக்கல் கேரக்டரை வந்து லேர்ன் பண்ணுவோம். அதே மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் லேர்ன் பண்ணுவோம். அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு மெட்டலா இருக்குன்னா அந்த மெட்டல் வந்து வாட்டரோட வந்து ரியாக்ட் ஆகும். அப்படி அது வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது எதை ப்ரொடியூஸ் பண்ணும்னு சொல்லுவாங்கன்னா, அந்த மெட்டல் வாட்டரோட சேர்ந்துச்சுன்னா மெட்டல் ஹைட்ராக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். அதோடு சேர்ந்து பை ப்ராடக்டா ஹைட்ரஜன் கேஸ் வந்து வெளியே வரும்னு சொல்லுவாங்க. இது ஞாபகத்துல வச்சுங்க. இப்ப மெட்டல் என்ன வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, சோடியம் எடுத்துக்கலாம். சோடியம் வந்து ஒரு பெஸ்ட் வந்து மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அது வாட்டர் கூட வந்து ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆனோடனே என்ன கிடைக்குது பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. அதோட சேர்த்து ஹைட்ரஜன் கேஸ், ஜி ஃபார் வந்து கேஸ் அப்படின்னு சொல்றது. ஏக்யூ மீன்ஸ் வந்து அக்வா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து தண்ணி மாதிரி இருக்கும், அதுதான் இந்த இடத்துல மீன் ஆகுறது. சரி, இப்ப வாங்க, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒரு மெட்டல், அதுவும் டேரக்டா சொல்லிட்டாங்க சோடியம் மெட்டல் அப்படின்னு. நம்மளுக்கு தெரியும் ஒரு மெட்டல் வாட்டரோட ரியாக்ட் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும், அதோடு சேர்த்து மெட்டல் ஹைட்ராக்சைடு, அந்த மெட்டல் சோடியமா இருக்கனால சோடியம் ஹைட்ராக்சைடு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா சொல்யூஷனா கிடைக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். சிம்பிள், நம்ம லேர்ன் பண்ணியிருந்தா தான் இந்த கொஸ்டின் வந்து கையே வைக்க முடியும். கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரியில என்ன நான் டீச் பண்ணோம் அந்த ஸ்லைடு தான் இந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து பார்த்துக்கலாம். சரி, அடுத்து போமா. தேர்ட் கொஸ்டின் வாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நான் மெட்டாலிக் ஃபார்ம் ஆஃப் மினரல் அப்படின்னு சொல்றாங்களா. பின் வருவனவற்றில் கனிமத்தின் உலோகம் அல்லாத வடிவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு மினரல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மினரல்னா தமிழ்ல கனிமம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு நான் மெட்டாலிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம எங்க லேர்ன் பண்ணோம்னா மெட்டல் அண்ட் நான் மெட்டல் கான்செப்ட் லேர்ன் பண்ணும்போது எப்படி ஒரு மெட்டலையும் நான் மெட்டலையும் பிரித்து எடுக்கிறாங்க, ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு சொல்லி வந்து லேர்ன் பண்ணுவோம். அந்த கான்செப்டோட பேர் என்ன சொல்லணும்னா ஓரே, தமிழ்ல தாது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஓரே வந்து ஒரு மினரல். அந்த மினரல் இருந்து என்ன பண்ணுவோம்னா மெட்டல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அலுமினியம் வந்து ஒரு மெட்டல். அந்த மெட்டல் எதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம்னா பாக்சைட். அப்ப பாக்சைட் என்ன, ஒரு மினரல், அதாவது கனிமம். அந்த கனிமத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னா உலகத்தை பிரித்து எடுக்கிறாங்க தனியா. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அலுமினியம் சொல்லலாம். அலுமினியம் ஒரு பெஸ்ட் வந்து மெட்டல். அந்த மெட்டல் இதுல இருந்து உருவாக்குறாங்கன்னா பாக்சைட்ல இருந்து உருவாக்குறாங்க. இந்த மாதிரி என்ன கேட்டிருக்காங்கன்னா நான் மெட்டலா இருக்கணும். அந்த நான் மெட்டல் வந்து உருவாகிறதுக்கு ஒரு மினரல் இருக்கும் பாத்தீங்களா, அது என்ன மினரல் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப இந்த கொஸ்டின்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். அதுங்க பாருங்க, அலுமினியம் வந்து ஒரு மெட்டல். அது எதுல இருந்து பிரித்தெடுப்பாங்கன்னா பாக்சைட். இன்னும் மிச்சம் ரெண்டு இருக்கும். ரொம்ப ஃபேமஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாக்சைட் சொல்லுவாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இங்க பாருங்க, லெட் வந்து கலிண்டால இருந்து பிரித்தெடுப்பாங்க. அதே மாதிரி வந்து டின்னு, டின்னு இதுல இருந்து பிரித்தெடுப்பானா கேசரேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்களேன், சில்வருமே ஒரு மெட்டல். அது இதுல இருந்து பிரித்தெடுப்பானா சில்வர் கிளான்ஸ். அதே மாதிரி வந்து பைகாரைட்டு. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வாரேன் அப்படின்னா இந்த சில்வரு, இந்த டின்னு, லெட்டு, காப்பரு, அலுமினியம் எல்லாமே பார்ட் ஆஃப் என்னன்னா மெட்டல். அது பிரித்தெடுக்கிறது என்னன்னா ஒரு மினரல்ஸ் பிரித்தெடுப்பாங்க. அப்ப பாக்சைட்டு, சில்வரு, லெட் இதெல்லாம் எதுல வராது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இதுக்கே வராது. ஏன் அவன் கேள்வி டைரக்டா சொல்ல நான் மெட்டல்னு சொல்றான். இந்த மூணுமே பாக்சைட்டு, சில்வரு, லெட்டு இது மூணுமே வராது. ஏன்னா பாக்சைட் வந்து ஒரு மினரல். இந்த மினரல் இருந்து எதை எடுக்கிறாங்க, அலுமினியம் வந்து என்ன பண்றாங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ அலுமினியம் இதுல இருந்து எடுக்கிறாங்க. சில்வர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல், ரைட்டா. அந்த மெட்டல்
அதே மாதிரி லெட்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் தான். இது ரெண்டையும் பிரித்தெடுக்கிறதுக்கு அதுக்கான என்னன்னா மினரல் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அப்ப என்னன்னா இந்த மூணுமே வரலன்னா மிச்சம் இருக்கிற ஒன்னே ஒண்ணு மைக்கா மட்டும்தான் வரும். சரி, இதை வந்து வேற மாதிரி ஆன்சர் பண்ணலாம். அதாவது நிறைய பேர் மைக்கா ரிலேட்டடா லேர்ன் பண்ணிருப்பீங்க. அதை வச்சு என்னன்னா ஓகே மைக்கா டைரக்டா என்னன்னா நான் மெட்டல் அப்படின்னு எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா பாக்சைட், சில்வர், லெட் எல்லாமே மெட்டல் தெரிஞ்சாவே போதும். அதை வச்சு நீங்க எடுக்கலாம். பட் அது என்ன கான்செப்ட், அது என்ன மாதிரிலாம் கேட்கலாம்னு சொல்லி தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, அடுத்து போமா. அடுத்த கொஸ்டின் வாங்க. 4th கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். கன்சிடர் த பிலோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் ஒன்று பாருங்களேன். மெட்டல் ஆர் எலக்ட்ரோபாசிட்டிவ் இன் நேச்சர். ஸ்டேட்மெண்ட் 2ல மெட்டல் டென்ட் டு லூஸ் எலக்ட்ரான் வைல் ஃபார்மிங் பாண்ட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நம்மளுக்கு தெரியும்னா முதல்ல என்ன கான்செப்ட்னா மெட்டலோட வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும், லேர்ன் பண்ணியிருக்கணும். அதாவது மெட்டல் லேர்ன் பண்ணும்போது, ஃபண்டமெண்டலாக லேர்ன் பண்ணும்போது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லி வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். அது தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் என்ன பண்ண முடியும்னா நம்ம ஆன்சரே பண்ண முடியும். அது ஒன்றும் கிடையாது, நல்லா கவனிங்க. இப்ப மெட்டலோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு என்ன சொல்லணும், மெட்டல் ஆல்வேஸ் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானை எப்போதும் கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுக்கறதுனால அது எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா பாசிட்டிவ் அயனை ஃபார்ம் பண்ணும். அந்த பாசிட்டிவ் அயனுக்கு பேரு கேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்படி அது எலக்ட்ரானை கொடுத்து இந்த பாசிட்டிவ் அயனை ஃபார்ம் பண்றதுனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னன்னா ஒரு மெட்டல் அப்படின்னு ஒரு தனிமத்தை சொல்றாங்கனாவே அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னா அந்த தனிமத்தோட எலக்ட்ரான் கூட்டுல கடைசி கூட்டுல என்ன, கடைசி கூட்டத்தை என்ன சொல்லணும்னா பேலன்சி ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருக்க எலக்ட்ரான் எண்ணிக்கை பார்த்தா 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், இல்ல வந்து 3 இருக்கலாம் சொல்லுவாங்க. எந்த ஒரு தனிமம் அந்த தனிமத்தோட கடைசி கூட்டுல இருக்கிற எலக்ட்ரானோட எண்ணிக்கை 1, 2, 3 ஆச்சுன்னா அந்த தனிமம் கண்டிப்பா என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டலா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இதுல ஒரு லேர்னிங் இருக்கு. அதாவது நான் கிளாஸ்ல என்ன டீச் பண்ணணும் அதை உங்களுக்கு சிம்பிளா வந்து அகைன் வந்து சொல்லிடுறேன். ஒன்றும் கிடையாது, ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு மெட்டல் அப்படின்னு வந்து ஞாபகத்துல வச்சுக்கேன். ஸோ ஒரு சைடு மெட்டல் ஞாபகத்துல வச்சுக்கேன், இன்னொரு சைடு என்னன்னா நான் மெட்டல் அப்படின்னு வந்து ஞாபகத்துல வச்சுக்கேன். மெட்டலை என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரோ பாசிட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் மெட்டல் என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்டல் வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ், நான் மெட்டல் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னா சோடியம் வந்து எடுத்துக்கலாம். நான் மெட்டலுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிக்கலாம்னா குளோரின் வந்து எடுத்துக்கலாம். இப்ப சோடியத்தோட வந்து அட்டாமிக் நம்பர், ஸோ சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11, குளோரினோட அட்டாமிக் நம்பர் வந்து 17. இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 11, குளோரினோட அட்டாமிக் நம்பர் வந்து 17. இப்ப எப்போதும் ஒரு தனிமம் வந்து இது கூடயும் சேராம இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த தனிமத்துல வந்து என்னன்னா அட்டாமிக் நம்பர் எதை வச்சு சொல்லுவாங்கன்னா அதோட புரோட்டான், ரைட்டா? ஏன்னா அட்டாமிக் நம்பர் தான் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் புரோட்டான் சொல்றது. அப்ப புரோட்டான் சோடியத்துல எவ்வளவு இருக்குன்னா 11 இருக்கு. அந்த தனிமம் சேர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு புரோட்டான் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால இதோட எண்ணிக்கை, எலக்ட்ரானோட எண்ணிக்கை 11 தான் இருக்கும். அதே தான் இங்கேயும் குளோரின்ல என்ன இருக்கும், புரோட்டானோட எண்ணிக்கை 17 இருக்கு, எலக்ட்ரானோட எண்ணிக்கை 17 இருக்கு. இப்ப எலக்ட்ரானோட எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுச்சா, இதை வச்சு என்ன பண்ணலாம், எலக்ட்ரான் கூடு வந்து அமைக்கலாம். நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரானோட கூடுக்கான ஃபார்முலா 2n² அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, 2, 8, 18, 32 சொல்லுவாங்க. அதாவது ஒரு தனிமம் அதோட எலக்ட்ரானோட முதல் கூட்டில் மேக்சிமம் 2 எலக்ட்ரான் வரலாம், இரண்டாவது கூட்டில் 8, மூணாவதுல 18, நாலாவதுல 32. இதை என்ன சொல்லுவாங்கன்னா கேஷல் கே எல் எம் என் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. எலக்ட்ரான் 11 இருக்குன்னு வச்சுக்கலாம். சோடியத்துக்கு எந்த மாதிரி வரும், 2 வரும், அடுத்து 8 வரும், அடுத்து என்ன வரும், 1 தான் வரும். அதே இது குளோரினுக்கு வாங்க. குளோரின் சைடு வரும்போது இதுக்கான வந்து என்னன்னா அதே மாதிரி வந்து இது பண்ணுங்களேன். எலக்ட்ரான் கூட போட்டா 2 வரும், 8 வரும், 10 ஆயிடுச்சு, மிச்சம் எத்தனை இருக்கு, 7 இருக்கு. அப்ப 7 வரும். நல்லா கவனிங்க, நான் என்ன சொன்னேன், மெட்டல் அப்படின்னாவே வந்து அதோட கடைசி கூட்டல் பாத்தீங்கன்னா 1 இருக்கு. அதே மாதிரிதான் வந்து நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லலாம், எந்த தனிமெல்லாம் நான் மெட்டல் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த தனிமத்தோட கடைசி கூட்டுல எதிர் 5ஆ இருக்கும், 6ஆ இருக்கும், 7ஆ இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரானோட கவுண்ட். அதனால இங்க பாருங்க 7ஆ இருக்கு. சரி, இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த மெட்டல் அதாவது சோடியமா இருக்கு பாத்தீங்களா, இந்த சோடியம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஸ்டெபிலிட்டி வேணும்னு சொல்லி வந்து நினைச்சிட்டு இருக்கோம். எந்த ஒரு தனிமமா இருந்தாலும் சரி
அந்த தனிமம் கண்டிப்பா ஸ்டேபிளா இருக்க பார்க்கும். எந்த ஒரு தனிமமும் அது ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கடைசி கூட்டல் எண்டில் 8 வந்து இருந்தா அது ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த சோடியம் இந்த ஒரு எலக்ட்ரானுக்கு பார்த்தீங்களா, இது எப்படியாவது எவன்ட்டயாவது நம்ம கொடுத்துறணும் அப்படின்னு ரெடியா இருக்கும். அதே மாதிரி என்ன கான்செப்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் மெட்டல் இருக்கும். நான் மெட்டல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஸ்டேபிளா இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு தனிமமா இருந்தாலும் அது ஸ்டேபிளா இருக்க பார்க்கும். நான் என்ன சொன்னேன்? எந்த ஒரு தனிமமா இருந்தாலும் அதோட கடைசி கூட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 8 வர வைக்கும். 8 வர வச்சது அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன பார்க்கணும், இந்த தனிமம் குளோரின் என்ன பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட 7 இருக்கு கடைசி கூட்டல். இன்னும் 1 இருந்தா போதும். நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு எவனாவது தருவானான்னு சொல்லிட்டு வந்துன்னா பார்த்துட்டு இருக்கும். அந்த டைம்ல சோடியம் என்ன பண்ணுவான்னா, இவனுக்கு இந்த ஒரு எலக்ட்ரான குடுக்கணும். ஏன்னா குடுத்தாதான் அவனுக்கு என்னன்னா, கடைசி கூட்டா வந்து 8ஆ இருக்கும். அதனால ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு 1 குடுப்ப ரெடியா இருப்பான். அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சோடியம் என்ன பண்ணும்னா, எலக்ட்ரான் நாட்டத்தை வந்து கொண்டிருக்கும். எலக்ட்ரான் நாட்டம் வந்து கொண்டிருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் எலக்ட்ரான் நாட்டம்னா, அது ஸ்டெபிலிட்டிக்காக இந்த ஒரு எலக்ட்ரான கொடுக்க பாக்குது. அதே நான் மெட்டல்ல இருக்க இந்த குளோரின் என்ன பண்ணுது அப்படின்னா, அது ஸ்டெபிலிட்டி. இங்க வந்து என்னன்னா 7ஆ இருக்கு பாத்தீங்களா? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு தனிமம் அதோட கடைசி கூட்டுல 7 எலக்ட்ரான் இருக்குன்னா, இந்த 7 எலக்ட்ரான குடுக்குறது வந்து அது ஈஸியா? இல்ல ஒரு எலக்ட்ரான் வாங்குறது ஈஸியா? கண்டிப்பா இதுல ஒரு எலக்ட்ரான் வாங்குறது தான் இந்த தனிமத்துக்கு ஈஸி. அதே மாரி சோடியத்த பொறுத்தளவுக்கு, இதுல இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து என்னன்னா குடுக்குறது ஈஸி. அது இல்லாம 7 எலக்ட்ரான வாங்க நினைச்சுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு ரொம்ப வந்து என்ன பண்ணும்னா எனர்ஜி தேவைப்படும். அதனால என்ன பண்ணும்னா, இது குடுக்க பாக்கும், இது வந்து வாங்க பாக்கும். அதனால இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நான் மெட்டலா இருக்கிற குளோரின என்ன பண்ணும்னா, எலக்ட்ரான எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும்னா, ஏற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானை வந்து இது வந்து ஏற்கும் தன்மை கொண்டது. இப்ப இந்த சோடியமும், குளோரினும் வந்து இது ஒண்ண கொடுக்கும். அத வந்து என்ன பண்ணும்னா அக்செப்ட் பண்ணும். இப்படி அக்செப்ட் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது என்ன ஆகுது, இந்த சோடியம் குடுத்துருது. இந்த 1 குடுத்துருது. குடுத்ததுக்கு அப்புறம் நல்லா கவனிங்க. அந்த சோடியத்துல புரோட்டான் எண்ணிக்கை வந்து சேம் தான். புரோட்டான் என்னன்னா அட்டாமிக் நம்பர். அது மாறப் போறதில்ல. அது அப்படியே தான் இருக்க போகுது. ஆனா, எப்ப இந்த சோடியம் அந்த ஒரு எலக்ட்ரான குடுக்குதோ, குடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா, அந்த 1 போயிரும். மிச்சம் எத்தன தான் இருக்கும்? 2,8 தான் இருக்கும். அப்ப 2,8 என்ன? இப்ப எலக்ட்ரானோட எண்ணிக்கை என்ன? 10 தான் இருக்கு. ரைட்டா? அப்ப 10 வரும். இப்ப இந்த இடத்துல எது அதிகமா இருக்கு? புரோட்டான் அதிகமா இருக்குது. புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். அப்ப என்னன்னா, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமா இருக்கு. அதனால என்ன சொல்லலாம், இந்த சோடியம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ கொண்டிருக்கு. எப்ப கொண்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது எப்ப அந்த ஒரு எலக்ட்ரான விடுதோ, அப்பதான் வந்து அது பாசிட்டிவ் சார்ஜ கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்க. இது +1 அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல வெறும் பிளஸ் மட்டும் சொல்லுவாங்க. அதெல்லாம் நெறைய இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. Na+ அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல Na+ சொல்றாங்களோ, அந்த தனிமம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, அதோட எலக்ட்ரான குடுத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இது இருக்கட்டும். இந்த சைடு வாங்க. அப்படி இல்லன்னா குளோரின்ல என்ன நடக்கும்னா, இங்க புரோட்டானோட எண்ணிக்கை அப்படின்னா 17 இருக்கு. இப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோரின் ஆனது ஒரு எலக்ட்ரான வாங்குமா? வாங்குனதுக்கு அப்புறம் என்னன்னா 2, 8, 8 அப்படின்னு மாறிடும். இப்ப எலக்ட்ரான் எண்ணிக்கை கூட்டுங்க. எலக்ட்ரான் எண்ணிக்கை கூட்டினா என்ன ஆகும்? 8, 8, 16, 18 ஆயிருது. அப்ப என்னன்னா, புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். இப்ப எது வந்து அதிகமா இருக்கு? நெகட்டிவ் சார்ஜ் தான் அதிகமா இருக்கு. 1 அதிகமா இருக்கு. அதனால Cl என்ன சொல்லுவாங்கன்னா, மைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Cl மைனஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கு. -1 போடலாம், இல்ல -1 போடாம இருக்கலாம். அதனாலதான் நெறைய இடத்துல Cl மைனஸ் அப்படின்னு போடுவாங்க. இதெல்லாம் என்ன மீன் பண்றதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு மெட்டல் ஆனது என்ன பண்ணும் அப்படின்னா, எலக்ட்ரான எப்போதும் கொடுக்க பார்க்கும். நான் மெட்டலான என்ன பண்ணும்னா, எலக்ட்ரான வந்து அக்செப்ட் பண்ண பார்க்கும். அதனால அப்படி பண்ணும்போது, மெட்டல பாசிட்டிவ் அயன வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டல் வந்து பாசிட்டிவ் அயன கொண்டிருக்கு. அதே மாரி பாருங்க, இந்த இடத்துல Cl மைனஸ் என்ன? இது நெகட்டிவ் அயன்ஸ் வந்து கொண்டிருக்கு. இப்படி அந்த அயன்ஸ கொண்டிருக்கிறத என்ன சொல்றோம்னா, எலக்ட்ரான் பாசிட்டிவிட்டி மெட்டலும், இந்த இடத்துல எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி நான் மெட்டல். இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ்லயுமே வந்து டீச் பண்ணியிருப்பேன். இப்போ உங்களுக்கு வந்து வாங்க ஸ்டேட் பண்ணுவாங்க. நம்மளால ஆன்சர் பண்ண முடியும்னு பாருங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மெட்டல் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ். எஸ் இப்பதான் பார்த்தோம். அது என்ன பாசிட்டிவ் அயன் அதிகமா கொண்டிருக்கும். அதனால என்ன மெட்டல் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் இன் நேச்சர். ரைட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். மெட்டல் டென் டு லூஸ் எலக்ட்ரான் வைல் ஃபார்மிங் பாண்ட். எஸ் என்ன பண்ணுது? நார்மலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சோடியம் வந்து இருக்கும்போது, எப்ப அதோட எலக்ட்ரான கொடுக்குதோ, அப்பதான் என்னன்னா மிச்சத்தோட ஜாயின் பண்ண போகுது. அந்த டைம்ல என்னன்னா, அது எலக்ட்ரான வந்து லூஸ் பண்ணுது. அதனால தான் இங்க பார்த்தோம். ஒரு எலக்ட்ரான் என்னன்னா, அது விட்டு கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். அதான் எலக்ட்ரான் நாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது ஸ்டேட்மெண்ட்மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா தான் இருக்கு. அதனால வந்து போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் தான் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து
இதான் வரும். இது கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், அதனால தான் பொறுமையா வந்து சொல்றேன். சரி, அடுத்த கொஸ்டின் வாங்க. ஈவன் நீங்க பாத்துக்கலாம், மெட்டல் ஆர் வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ், அதே மாதிரி நான் மெட்டல் ஆர் எலக்ட்ரோ நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான் ஆட்டம், எலக்ட்ரான் ஏற்பு அப்படின்னு சொல்றது. அந்த கேள்வி என்ன, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட் இஸ் மோஸ்ட் மெட்டாலிக் இன் நேச்சர் அப்படின்னு கேக்குறாங்களா? ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி பேட்டர்ன்ல எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் வந்தாவே என்னன்னா, ஓகே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல எது வந்து அதிகமான மெட்டல் கேரக்டரை கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னாவே டக்குன்னு என்ன பண்ணுங்கன்னா, இந்த இது ஞாபகத்துல வச்சுக்கேன், பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கேன். அதுல அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் மெட்டாலிக் கேரக்டர் இது ரெண்டை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கேன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா பீரியாடிக் டேபிள்லயே வந்து அதிகமான கொஸ்டின் ரிலேட்டடா பார்த்துருப்போம். மெட்டல் கேரக்டர் பீரியாடிக் டேபிள் எந்த மாதிரி இருக்குன்னா, டாப் டு பாட்டம் வரும்போது இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் டு ரைட் வரும்போதுன்னா டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் கிடையாது, நல்லா கவனிங்க. இதான் பீரியாடிக் டேபிள் இருக்குன்னா, மேல இருந்து கீழ் நோக்கி, அதாவது மேல இருந்து கீழ் நோக்கி நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டாலிக் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. லெஃப்ட்ல இருந்து ரைட், லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு போறோம்னு வச்சுக்கலாம். லெஃப்ட்ல இருந்து நம்ம ரைட் சைடு போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு 4 ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களா, அது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்களேன், பெரிலியம், கால்சியம், சாண்டியம், பேரியம் இதான் கொடுத்துருக்காங்க. இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க, அதாவது இங்க இருக்கு பாருங்க, பெரிலியம் இருக்கு, அதே மாதிரி கால்சியம் இருக்கு, அதே மாதிரி பேரியம் இருக்கு, அதே மாதிரி ஸ்டெனியம் இருக்கு. இது எல்லாமே எதுல இருக்கு, அதாவது இதை நம்ம குரூப் 2 அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது குரூப் 1, இது குரூப் 2. அப்ப குரூப் 2ல தான் எல்லாமே இருக்கும்போது என்ன டாப் டு பாட்டம் வர மாதிரி பார்க்கலாம். அப்ப டாப் டு பாட்டம் கீழே வரும்போது மெட்டாலிக் கேரக்டர் என்ன ஆகும்னு சொல்லுவாங்கன்னா அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதோட கேரக்டர் வந்து ரொம்ப ஹையா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன அப்படின்னா லாஸ்ட் என்ன இருக்கு, பிஏ. பிஏ மீன்ஸ் பேரியம். அப்ப பேரியம் தான் இருக்கல என்ன அப்படின்னா மோஸ்ட் மெட்டல் கேரக்டர் கொண்டிருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வேணும், பேரியம். சரி, பேரியம் ஒரே நிமிஷம், பேரியமா, எஸ், பிஎஃப்ஆர் வந்துன்னா பேரியம், எஸ், பேரியம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். அடுத்து போமா, 6வது கொஸ்டின் வாங்க. செலக்ட் த கரெக்ட் பேர் ஆஃப் செமி மெட்டல் அமாங்ஸ் ஃபாலோயிங் எலிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்களா. இந்த செமி மெட்டல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாவே அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா மெட்டலாய்டை வந்து சொல்ல போறாங்க. மெட்டலாய்டுனா ஒண்ணு கிடையாது, உலோகப்போலி நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க. அதாவது எந்த தனிமெல்லாம் வந்து உலோகப்போலி அப்படின்னு சொல்றாங்களோ அந்த தனிமமானது மெட்டலுக்கான ப்ராப்பர்ட்டியும் கொண்டிருக்கும், நான் மெட்டலுக்கான ப்ராப்பர்ட்டியும் கொண்டிருக்கும்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக், ஆன்டிமனி, டெலிரியம், பொலினியம். சிலிக்கான் தான் இருக்கலே வந்து அதிகமான அப்பண்டனான மெட்டலாய்டியன் எர்த்தோட கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க. இதை வந்து மனப்பாடம் பண்ணிருங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை வச்சு பாருங்க, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சிலிக்கான் ஜெர்மனியும் டைரக்டா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். இதான் வந்து என்ன செமி மெட்டல் அப்படின்னு சொல்லலாம், இல்ல வந்து மெட்டலாய்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இவன் நீங்க பாத்துக்கலாம், சல்ஃபர், பாஸ்பரஸ் இதெல்லாமே நான் மெட்டலு. ஹைட்ரஜன், ஹீலியம் இதெல்லாமே நம்ம பார்த்தோம், அந்த பீரியட் டேபிள் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். ஹைட்ரஜன் வந்து ஒரு நான் மெட்டல். ஹீலியம் என்ன அப்படின்னா நோபல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நோபல் கேஸ்னா, அதாவது இங்க பாருங்க, ஹீலியம் இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஹீலியம், அதாவது குரூப் 18 என்ன சொல்லுவாங்கன்னா நோபல் கேஸ், இல்லைன்னா தமிழ்ல மந்த வாயுக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க என்னெல்லாம் தனிமம் இருக்கோ இது எதோட என்ன பண்ணதுன்னா ரியாக்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து மந்த வாயுக்கள் அப்படின்னு பேரு. சும்மா மந்தமா அது வாட்டில இருக்கும், இது கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு வந்து மீன் பண்ணுவாங்க. சரி, அடுத்து போவோம். ஈவன் கார்பன் நைட்ரஜன் கூட வந்து என்னன்னா போத்தார் வந்து நான் மெட்டல். ஏன்னா நான் மெட்டலோட பெஸ்ட் என்ன சொல்லுவாங்க கார்பன் நைட்ரஜன் சொல்லி பார்த்தோம், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, 7வது கொஸ்டின் பாருங்களேன். விச் ஆஃப் த கிவன் ஸ்டேட்மெண்ட் அபவுட் நான் மெட்டல் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம பார்த்துருக்கோம் மெட்டல் நான் மெட்டல், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. நான் மெட்டல் என்ன பண்ணும், எலக்ட்ரோ பாசிட்டிவ் கிடையாது, இட்ஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ். நான் மெட்டல்னாவே எலக்ட்ரோ நெகட்டிவ், மெட்டல் அப்படின்னு சொன்னாவே எலக்ட்ரோ பாசிட்டிவ். இந்த இடத்துல பார்த்தோம், பட் என்ன பண்ணிக்கலாம், ரீக்லேட் பண்ணிக்கலாம். மெட்டல் என்பது எலக்ட்ரோ பாசிட்டிவ், நான் மெட்டல் என்பது எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படின்னு சொன்னேன். அதனால என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதே நிமிஷம், நான் மெட்டல் ஆனது என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவ் நேச்சர் அண்ட் ஆல்சோ அது என்ன பண்ணுனா எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணும். அதனாலதான் சோடியம் குளோரின்ல பார்க்கும்போது குளோரின் என்ன பண்ணுனா சோடியத்தோட ஒரு தனிமத்தை வந்து வாங்கும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். சிம்பிள். அதே இதுல தான் வந்து கேட்குறாங்க, எலிமெண்ட் ஹேவிங் டெண்டன்சி டு அக்செப்ட் த எலக்ட்ரான் ஃப்ரம் ஆனியன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நான் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சொன்னதான் இந்த இடத்துல வந்து என்னன்னா ஜஸ்ட் வந்து தீரியா சொல்லியிருக்கேன். ஈவன் நான் ப்ராப்பரா வந்து மெட்டல்லாம் எலக்ட்ரோ பாசிட்டிவ், அதே மாதிரி நான் மெட்டல்லாம் எலக்ட்ரோ நெகட்டிவ். எலக்ட்ரான் ஆட்டம், எலக்ட்ரான் ஏற்பு. இது என்னன்னா கெமிஸ்ட்ரியில மெட்டல் அண்ட் நான் மெட்டல் பார்ட் 1ல வந்து நான் ப்ராப்பரா உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன்.
அடுத்து வாங்க. 2வது கொஸ்டின் பாருங்களேன். மெட்டல் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் இன் நேச்சர். ஆமா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த கிவன் அசர்ஷன். அதாவது ஏன் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ரீசன் என்ன பண்ணும்? மெட்டல் ஆனது எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். லூஸ் பண்ணி எதை ஃபார்ம் பண்ணும்? கேஷனை வந்து ஃபார்ம் பண்ணும். அதாவது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எதை வரும்? ஆல்வேஸ் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நான் சொன்ன அந்த சோடியத்தையும் குளோரின் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மறக்காது. சோடியம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, எலக்ட்ரானை கொடுக்கும். குளோரின் என்ன பண்ணும்னா வாங்கிக்கிறோம். இது கொடுத்து இது வாங்கிக்கிறோம். அதனால நான் என்ன சொன்னா, மெட்டலானது எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். எப்ப லூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, எப்போ ஒரு மெட்டல் இன்னொரு தனிமத்து கூட வந்து ரியாக்ட் ஆக போதும், அப்ப இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லுவாங்க. ஈவன் அதுதான் வந்து இந்த இடத்துலயும் கொடுத்துருக்கேன். சரி, அடுத்து வாங்க. 9th கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் மெட்டல் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இன் ஜெனரல் மெட்டல் ஃபார்ம் அசிட்டிக் ஆக்சைடு. இது நம்மளுக்கு தெரியல, ஸ்கோல்ல வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டேட்மெண்ட், மெட்டல் ஆர் பிளேஸ் டூவர்ட்ஸ் அண்ட் லெஃப்ட் இன் த பீரியட் டேபிள். பாத்தீங்களா? ஸ்டேட்மெண்ட் கேட்டான் பாத்தீங்களா? நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னா பாத்தீங்களா? அதாவது மெட்டல் எந்த சைடு இருக்கும்? ரைட் சைடு இருக்கும். சாரி, லெஃப்ட் சைடு இருக்கும். சாரி, மெட்டல் வந்து லெஃப்ட் சைடுல இருக்கும். நான் மெட்டல் வந்து என்னன்னா ரைட் சைடுல இருக்கும். மெட்டலாய்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இந்த பகுதி என்ன சொல்லுவாங்க? மெட்டலாய்டுன்னு சொல்லுவாங்க. எக்ஸப்ஷன் நான் மெட்டலுக்கு என்னன்னா இந்த ஹைட்ரஜன் மட்டும்தான். அப்ப என்ன? மெட்டல் ஆர் பிளேஸ் டுவர்ட் த லெஃப்ட் இன் தி பீரியட் டேபிள். எஸ், இப்பதான் பார்த்தோம். மெட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு இருக்கு. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து, மெட்டல் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சர். நான் சொன்னேன் எலக்ட்ரோ பாசிட்டிவ் என்ன சொன்னேன், அதனால இதுவுமே வந்து கரெக்டானது. அடுத்து, மெட்டல் டிஸ்பிளே எலக்ட்ரான் லூசிங் டெண்டன்சி டியூரிங் பாண்ட் ஃபார்மேஷன். எஸ், அதான் சொன்னல, மெட்டல் என்ன பண்ணும்னா எலக்ட்ரான் லூஸ் பண்ணணும். எப்ப அப்படின்னு பார்த்தா இன்னொரு தனிமத்து கூட வந்து ரியாக்ட் ஆகும் போது. அந்த ரியாக்ட் ஆகிறதா என்ன சொல்லுவோம்னா பாண்ட் ஃபார்மேஷன் சொல்றது. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்மே, அதாவது பி, சி அண்ட் டி மூணுமே வந்து கரெக்டா இருக்கு. அவங்க கேட்கறது வந்து தப்பு கேட்டிருக்காங்க. ஏன்னா நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எது நாட் கரெக்டா இருக்கும்? ஏ மட்டும் தான் நாட் கரெக்டா இருக்கும். ஏன் இது தப்புன்னா, மெட்டலார் வந்து என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தோன்னா, அசிட்டிக் ஆக்சைடு வந்து ஃபார்ம் பண்ணாது. அது வந்து பேசிக் ஆக்சைடு வந்து ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் கிடையாது. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல மெட்டல் வந்து ஆக்சிஜன் கூட வந்து ரியாக்ட் ஆகும்போது என்னன்னா, அப்படி உருவாகிற, அதாவது மெட்டல் ஆக்சிஜனோட சேர்ந்து மெட்டாலிக் ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி உருவாகிற மெட்டாலிக் ஆக்சைடு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பேசிக் இன் நேச்சர். பேசிக் மீன்ஸ் தமிழ் என்ன சொன்னா காரத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். அதனால என்ன வரும் இந்த கொஸ்டினுக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். மிச்சம் 3 ஸ்டேட்மெண்ட்டுமே என்ன பேசிக்கான ஸ்டேட்மெண்ட். அதை வச்சு கூட வந்து ஈஸியா வந்து ஆன்சர் எடுத்துலாம். அவ்வளவுதான், இவ்வளவு கொஸ்டின் தான் வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து அடுத்த டாபிக் பார்க்க வேண்டியதான். இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நான் கம்ப்ளீட் வந்து ஜிஎஸ் கோர்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக வந்து நான் கம்ப்ளீட் ஜிஎஸ் கோர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய ஹிந்தில எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து என்னன்னா ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆன்லைன்ல எடுப்பாங்க. அதே மாதிரி பேட்டர்ல என்ன பண்றேன்னா, நான் தமிழ்ல வந்து, ஏன்னா நீங்க மேத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல நிறைய சேனல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இருக்கு. பட் ஜிஎஸ்க்குன்னு டெடிகேட்டடா வந்து சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதனால என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் கம்ப்ளீட் ஜிஎஸ் ஒன்லி ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா, இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் வந்து ஜிஎஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா, இதுக்கான வந்து லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் எல்லாமே எப்படி ஆக்சஸ் பண்ண வேண்டியதா இருக்குன்னா, நான் மெம்பர்ஷிப் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். அதாவது யூடியூப்ல மெம்பர்ஷிப்பா 59 பே பண்ணி வந்து நீங்க ஜாயின் பண்ணணும். ஒன்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் வந்து இங்க இருக்க டாபிக்கான பிளேலிஸ்ட் எல்லாமே என்ன பண்ண முடியும்னா உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். இன்னொரு 1 வீக்ல வந்து ஆப் வந்து கொண்டு வந்துடலாம். அதனால என்டையர் ப்ராசஸ் எவ்ரிதிங் வந்து நம்ம ஆப்புக்கு வந்து மாத்திடலாம். அண்ட் ஆல்சோ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. பிளஸ் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபோன் நம்பருமே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.